நல்லா இருக்கீங்களா? பணம் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி எந்த வேலைக்குனாலும் போகலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் எந்த படிப்பை ஆசைப்பட்டீங்களோ, எந்த ஃபீல்டில் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ, எதுவும் ஆகணும்னு நினச்சிங்களோ, உங்கள் கனவுகளுக்காண்டி நீங்கள் உழைங்க. அதுக்காண்டி நீங்கள் நிறைய கற்றுக்கோங்க. யாரையும் எதிர்பார்க்காதீங்க. உங்கள் கனவுகளுக்கு மற்றவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே செய்யாதீங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே சுயநலவாதி. நம்மளோட கனவுகளுக்கு நம்ம தான் உழைக்கணும். வேறு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்ல எண்ணங்கள் கிடையாது. எங்கே தன்னை விட வளர்ந்துருவாங்களோ அப்படின்னு தானே நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறவங்க மத்தியில் நம்ம வாழ்ந்து காட்டுவோம். அதுவும் பெண்கள் நிறைய வீடுகளில் செல்லா காசுகளாக தான் இருக்கிறாங்க. அதுவும் கணவனை இழந்த பெண்கள் அவங்கள அடிமைகள் மாதிரி தான் வச்சுருக்காங்க. அவங்க பெற்றவங்க வீட்லேயே அவங்கள மரியாதை இல்லாமல் தான் நடத்துகிறாங்க. சில வீடுகளில் இன்னும் பார்த்தோம்னா ஆம்பளை பையனுக்கு ஒரு மாதிரியும் பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியும் சாப்பாட்டில் கூட வித்தியாசம் காட்டுறாங்க. இன்னொன்று, வீட்டில் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் முதல்ல சாப்பிடணும், அதுக்கப்புறம் வெட்டியாக இருக்கிறவங்க அதுக்கப்புறம் லேட்டாகி சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. எல்லார் வீடுகள்லேயும் முக்கால்வாசி வீடுகளில் அந்த கொடுமையை வெளியே சொல்ல முடியாமல் நிறைய பெண்கள் இருப்பாங்க. அப்படி பெண்கள் செல்லா காசுகளாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு எது படிக்குமோ, உங்களுக்கு எது படிக்க பிடிக்குதோ, எந்த தொழில் சுயதொழில் ஒன்றை கற்றுக்கோங்க. அது மூலமாக நல்ல சம்பாத்தியம் பண்ணுங்கள். இப்போ நிறைய பிஸ்னஸ் இருக்கே. ரீசெல்லிங் பிஸ்னஸ் இருக்குது, ஃப்ரீலான்சிங் இருக்குது. உங்களுக்கு எதில் திறமை இருக்குதுன்னு பாருங்கள். அதில் வளர்த்துக்கோங்க, சம்பாத்தியம் பண்ணுங்கள். உங்களுக்கு எது ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யார் தடுத்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்காண்டி உழைங்க. உங்கள் கனவுகளுக்காண்டி டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ணுவீங்க ஒரு நாள். யாருக்காண்டியும் நீங்கள் உங்களோட முயற்சிகளை கைவிட்டுறாதீங்க. உங்களை சுற்றி உள்ளவங்க சொந்தக்காரன் சொக்காரன் அடுத்தவன் எவனாலும் என்னன்னாலும் சொல்லட்டுமே. நமக்குன்னு ஒரு மூளை வேணும், நமக்குன்னு ஒரு மைண்டு வேணும். நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும், நம்மளை நம்பி இருக்கணும், யாருக்கிட்டையும் எதிர்பார்க்கக்கூடாது, காசுன்னு யாருக்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளோட நாலேஜ் யூஸ் பண்ணி யூடியூப்லையாவது சம்பாத்தியம் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷோ, ஏன் ஒரு வடை சுட்டு விற்றா கூட வீட்டில் இருந்து அதுவும் ஒரு பிஸ்னஸ் தான். கேட்ரிங் ஒர்க் வீட்டில் இருந்து ஒரு ஹோம் மெஸ்ஸாக பண்ணுங்கள். சாப்பாட்டு தொழில் கை கொடுக்கும். ஒரு நேரம் ஒரு டிஃபன் கடை போடலாம். மாவு பிஸ்னஸ், தோசை மாவு அரைச்சி வியாபாரம் பண்ணலாம். உழைக்க ரெடியாக இருக்கணும். அவ்வளோதான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். சேனல் பிடிச்சி லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கு பாய்.